மேட்ச்ல நம்ம கில் அடிக்கிறதே பெரிய விஷயம். இதுல தப்பி தவறி ஏசுக்கு அஷ்டம்னா சின்ன கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியா ஆயிடுவான். சரி இந்த மேட்ச்ல ஏஸ் அடிச்சு கொஞ்சம் ஹாப்பி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சுத்தி போய் அடிச்சா மட்டும் தான் ஏஸ் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுத்தி போயிட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட்டுன்னு ஒருத்தனை அடிச்சு டவுன் பண்ணிட்டு சுத்தி ஈத்தி அவனா இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவனை கில்லி எடுத்துட்டு அப்படியே இந்த ரூம்குள்ள போனா எவனுமே காணோம் எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது தான் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு நின்னுச்சு. அதுக்கு வண்டியில ஒரு அடியை போட்டு டவுன் பண்ணிட்டு சுத்தி அங்க தூரத்துல ஒருத்தன் வந்து அவனுக்கு டேமேஜா போட்டா அவன் தப்பிச்சு ஓட பார்த்தான். திரும்பியும் தோத்திக்கினே போயிட்டு அவனை அடிச்சு முடிக்க பின்னாடி பரட்லயே அடிக்க ஆரம்பிச்சிட்டா இன்னொருத்தன். சரி அப்படி இப்படி நோறு முடியாது நவுந்து எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேல ஒழிஞ்சிட்டு இருக்கு நாய். ஒரு கில் அடிச்சா ஏச டீம் பசங்க கிட்ட கெஞ்சி காலையில குறையா அச்சா ஏசரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இப்பதான் ஓடி வந்து அடிக்கிறானுங்க. நம்ம ஏச அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ரவுண்ட்ல தான் அடிக்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ட்ரை பண்ணா ஒருத்தனை டவுன் பண்ணுவான். அச்சி இன்னொருத்தனுக்கு எச்சா அடிச்சு நானே கீழே வந்துருவான். திரும்ப படிக்கட்டுலாம் ஏறி போயிட்டு அந்த பொண்ணு அச்சா அந்த பொண்ணை உள்ள ஓடிடும். அந்த பொண்ணு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொருத்தன் குறுக்கல வந்துருவான். அவனை குறி பார்த்து அச்சு நின்றா சைட்ல இருந்து இந்த பொண்ணு சரியான டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஓய் என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி இந்த பொண்ணை ஃபுல்லத்தையும் முடிச்சு விட்டு பார்த்தா 3 பேர் தான் முடிச்சுக்கிறேன். ஏன் சார் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்ல இருக்கிற 3 பேரும் நம்மளுக்கு எதிராக வேலை பார்த்துக்கிறானுங்க.